எப்பா நீ கல்யாணம் ஆயாச்சுன்னா உன் மனைவி தள்ளி விடக்கூடாது. மறுபக்கமும் உண்டு, மனைவியும் கணவனை தள்ளி விடக்கூடாது. இந்த காலத்தில் சேர்த்து தான் சொல்லணும். அப்போ தள்ளிவிடக்கூடாது. ஆனால் அதுலேயும் ஒரு இது கொடுக்குறாரு, வேசித்தனம். ஏன்னா வேசித்தனம் என்பது இது இந்த இந்த உறவையே கொலைச்சு போடக்கூடியது. இந்த உறவுக்கு கொஞ்சமாக ஆகாது. அப்ப அப்படி ஒன்று நடந்தது என்றால் நீ தள்ளி விடலாம் என்று இயேசு கூறியிருக்கிறார். ஆனால் அதில் கவனமாக இருக்கணும். அது உண்மையா நடந்துன்னு நிரூபிக்கப்படணும். நிரூபணம் இல்லாமல் நான் சந்தேகப்படுறேன் அது நடந்திருக்கு அப்படியெல்லாம் இல்லை. அந்த காலத்தில் ஆசாரியன் சாபகரணமான ஜலத்தை ஊத்துன உடனே கிரியை உண்டாயிரும், இடுப்பு சூம்பிரும், வயறு வீங்கிரும். ஆனால் இப்போ அப்படி இல்லை. அதனால ப்ரூஃப் இல்லாம தள்ளி விட்டா அது பெரிய பாதகம் உங்க தலைக்கு மேலே இறங்கிரும். அந்த அப்பாவியை யாரோ சொன்னான்னு சொல்லி, எவ்வளோ சொன்னான்னு சொல்லி, உன் தாய் கிளப்பி விட்டான்னு சொல்லி, அல்ல வேற ஒன்று நீ கண்டேன் அதுதான் போல இருந்தது, இவதான் போல இருந்தது, இப்படியெல்லாம் சந்தேகப்பட்டுக்கிட்டு நீ தள்ளிவிட்டால் அது மகா கொடிய தீங்கு உன் தலையில வந்து இறங்கிரும். காலமெல்லாம் சுமக்க வேண்டியது ஆயிரும். உலகத்தாரே சொல்லுவார்கள் பெண் குற்றம் உன்னை விடாதுன்னு. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சும்மா கண்டதுக்கும் பிடிச்சதுக்கும் டைவர்ஸ் அதெல்லாம் ஆண்டவர் ஒத்துக்கக்கூடிய காரியமே அல்ல. ரொம்ப கிளியராக ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆனால் வேசித்தனம் அது நிரூபிக்கப்பட்டால் தள்ளிவிடலாம். ஆனால் அதனால கட்டாயம் தள்ளி விடணும்னா சொன்னார். ஒரு புருஷன் சரி நிரூபிக்கப்பட்டுட்டு ஆனாலும் சரி அவன் மன்னிப்பு கேட்கிறா, நான் மன்னிச்சு எடுத்துக்கிறேன், சந்தோஷம். ஆண்டவருக்கு அதுதான் பிரியம். அல்லேலூயா. அது மத்தேயு 19:5 சொல்லி இருக்கு. ஆனால் கண்டிப்பா இப்போ ப்ரூஃப் ஆயாச்சு, தள்ளித்தான் விடணும். அப்படி அல்ல. அப்படி நடந்தா கூட நீ மன்னிக்கலாம். உன் பாவங்கள் எத்தனையோ இயேசு மன்னித்திருக்கிறார், அதையும் மன்னிப்பு கொடுக்கலாம். அல்லேலூயா. உன் புருஷனை நீ மன்னிக்கலாம், இதையும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். அதே வேளையில் நாம் இந்த ஜலசியை பற்றி படிச்சுட்டு வாரோம். நீதிமொழிகள் 27:4 சொல்லுது, உக்ரம் கொடுமை உள்ளது, கோபம் நிஷ்டூரம் உள்ளது, பொறாமையோ வென்றால் அதற்கு முன் நிற்கத்தக்கவன் யார்? அல்லேலூயா. பொறாமைக்கு முன்னால யாரும் என்ன செய்ய முடியாதான். இது அந்த சாதா பொறாமை இல்லை, இந்த ஜெலசியா, இந்த உறவு பொறாமை எழியும் பொழுது அது பாம் மாதிரி தான் வெடிக்கும். மகா பயங்கரமான ஒரு காம்ப்ளெக்ஸ் எமோஷன் அது. அதுக்கு முன்னால ஒருத்தராலையும் நிச்சய முடியாது, நிற்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே